ஹலோ எவ்ரிவன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எல்லா யூனிட்டுமே, அதாவது யூனிட் வைஸாக இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷினை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுவும் நம்மளுக்கு 12th கெமிஸ்ட்ரியில் நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அதில் நம்ம எதுவுமே பார்த்து கன்ஃபியூஸ்ட் ஆகிடாமல், இது பாதி படித்து படிக்காமல் அந்த மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூனிட் வைஸாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டா நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிருவீங்க தானே. ஸோ அதனால் உங்களுக்கு யூனிட் 1ல் இருக்க புக் இன்சைட், புக் பேக் 2 மார்க் 3 மார்க், அதே மாதிரி 5 மார்க்கில் புக் இன்சைட், புக் பேக் அந்த மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 மெட்டாலஜி. ஓகேவா? ஸோ மெட்டாலஜியில் நம்மளுக்கு இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான என்னென்ன கொஷின்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க், புக் பேக் அண்ட் புக் இன்சைடில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ், இது எல்லாமே ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர்ஸ். அப்படியே இந்த சைடு இப்படி நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ லாங் ஆன்சரை பொறுத்தவரையிலையும் நம்மளுக்கு புக், அதாவது இது எல்லாமே நம்மளுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களால் நோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது எல்லாமே, நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே புக் இன்சைடில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அப்படியே இதில் நம்மளுக்கு 4 பார்த்துட்டோமா, புக் இன்சைடில் இருக்க 5 மார்க்ஸ். ஸோ பேலன்ஸ் இருக்க 6, அதாவது பேலன்ஸ் இருக்க 4 இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது இவ்வளோ தான் நம்மளுக்கு லெசன் 1ல் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை படிக்காமல் நம்ம அந்த லெசனை முடிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அதே மாதிரி எல்லா அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டல், எலிங்கம் டயக்ராம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட நம்ம செகண்ட் லெசனை பார்க்குறீங்க அப்படின்னா, செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 மார்க்ஸ், அதாவது புக் பேக்கில் இருக்க 2 மார்க்ஸ் என்ன அப்படின்றது இங்கே 8 இருக்குது. புக் பேக் 2 மார்க்ஸ் நம்மளுக்கு 8 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு புக் இன்சைடில் இருக்கிற 2 இங்கே கீழே இருக்கா. அதே மாதிரி அதை இங்கே வந்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு புக் இன்சைடில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ். அதே நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாங் ஆன்சர், அதாவது புக் பேக்கில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சர் அண்ட் புக் இன்சைடில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ மறக்காம இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம லெசன் 1 அண்ட் லெசன் 2 பார்த்து முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் 2லேயே நம்மளுக்கு லாஸ்ட் அந்த லாங் ஆன்சர் இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்க யூசர்ஸ், ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ஆக்ஷன் ஆஃப் ஹீட் அப்படின்னு ப்ரெசென்ட் ஆகி வர்றது. ஸோ அது எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3. யூனிட் 3ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான புக் பேக்கான 2 மார்க்ஸ் தான் இங்கே இருக்குது, அதாவது தோ. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் இன்சைடில் இருக்கக்கூடிய 3 இங்கே கீழே இருக்கா, இந்த 3 புக் இன்சைடில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா அந்த 3யும் தாண்டி இங்கே இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு புக் இன்சைடில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ். அதே அப்படி நம்ம வந்தோம்னா லாங் ஆன்சர்ஸ். லாங் ஆன்சரில் புக் பேக்கில் அந்த கம்ப்ளீட் த ரியாக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே பார்த்துக்கணும் புக் பேக்கில். ஓகேவா? ஸோ புக் இன்சைடில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 கொஷின்ஸு அண்ட் தென் நெக்ஸ்ட் 4 கொஷின்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு தேர்ட் லெசன் ஓவர் ஆகுது. அதே மாதிரி இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்கணுன்னா எல்லா ப்ரிப்ரேஷன், யூசர், ஸ்ட்ரக்சர், இதில் நம்ம எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ப்ரிப்ரேஷன், யூசர், ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4. யூனிட் 4ல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 8 கொஷின்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க 2 கொஷின்ஸ். ஸோ இதோட நம்மளுக்கு புக் பேக் 2 மார்க்ஸ் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு புக் இன்சைடுக்கான 2 மார்க்ஸ். ஸோ இங்கேருந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ புக் இன்சைடில் இருக்க 2 மார்க்ஸ். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாங் ஆன்சர். புக் பேக்கில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது நம்மளுக்கு இங்கே இருக்குது. அதாவது எக்ஸ்பிளனேஷன், அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, அது எல்லாமே இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அதோட நம்மளுக்கு இங்கே புக் பேக்கில் இருக்க லாங் ஆன்சர்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் புக் இன்சைட். புக் இன்சைடில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சர்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ ஒரு லெசன்லையுமே புக் பேக் 2 மார்க்ஸ், புக் இன்சைட் 2 மார்க்ஸ், புக் பேக் லாங் ஆன்சர், புக் இன்சைட் லாங் ஆன்சர்னு இந்த மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5. யூனிட் 5ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ், புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ். ஸோ அதே மாதிரி அந்த புக் பேக்கில் இருக்க 2 மார்க்ஸ் இங்கேயே நம்மளுக்கு முடியுது. நெக்ஸ்ட் புக் இன்சைட் 2 மார்க்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? அதோட நம்மளுக்கு லாங் ஆன்சரில் இருக்கக்கூடிய புக் பேக்கோடையது. ஸோ இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஸோ அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு புக் பேக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் புக் இன்சைடான 5 மார்க்ஸ் இங்கே இருக்குது. இது நம்மளுக்கு புக் இன்சைட் 5 மார்க்ஸ்.
நெக்ஸ்ட் நம்ம இன்னும் என்னெல்லாம் பார்க்கணும்னா யூசிங் விபி தியரி, ஃபைண்ட் ஜாமெட்ரி, ஹைபிரிடைசேஷன், அதாவது ஜாமெட்ரி ஹைபிரிடைசேஷன் இதெல்லாமே வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து விபி தியரியை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். அதாவது பேஜ் நம்பர் 149ல இருந்து 152 வரைக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயூபேக் நேம், அதாவது நேமு, கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் நம்பர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது நம்மளுக்கு பேஜ் நம்பர் 138ல இருந்து 141 வரைக்கும் இருக்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 6 வந்தாச்சு. லெசன் நம்பர் 6ல புக் பேக்ல இருக்க 2 மார்க்ஸ் அண்ட் புக் இன்சைட்ல இருக்க 2 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம வந்தோம்னா லாங் ஆன்சர்ஸ். ஸோ புக் பேக்ல இருக்கக்கூடிய லாங் ஆன்சர்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய லாங் ஆன்சர்ஸ் அண்ட் புக் இன்சைட். ஓகேவா? இதோட நம்மளுக்கு 6 லெசன்ஸ் முடியுது. அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட், ஆல் டென்சிட்டி பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஸோ டென்சிட்டி பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை இதில் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி கியூபிக் அரேஞ்ச்மெண்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்து முடிச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ். ஓகேவா? ஸோ லெசன் நம்பர் 7ல இருக்கக்கூடிய புக் பேக் 2 மார்க்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் புக் இன் 2 மார்க்ஸில் 2 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வீடியோவோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற வீடியோஸு, நாங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன்ஸு, உங்களுக்கு கொடுக்குற பிடிஎஃப், கைட்லைன்ஸு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நம்ம ஒரு சேனலாக இதை பில்ட் பண்ணி அதில் இதை விட உங்களுக்கு இன்னும் நிறைய அட்வான்ஸ்டாக எல்லாமே இருக்க போகுது. ஸோ அப்படி வந்தால் அது இவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுது, அது இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த சேனல் எப்படியெல்லாம் இருக்க போகுது, அது உங்களுக்கு எப்படியெல்லாம் டிஸ்பிளே ஆக போகுது, அதுவுமே தமிழ்நாட்டிலேயே நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல நம்ம கொடுக்க போறோம். ஸோ அதுல உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆக போகுது, அந்த ஆப் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் மூலியமா நீங்கள் வந்து லாகின் பண்ணுவீங்க. அதோட கோட் வச்சு, அதாவது ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட், அதாவது உங்களோட ப்ரொஃபைல இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆக போகுது. நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஓகே நீங்கள் வந்தாச்சு. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, ஜுவாலஜி எல்லாமே இருக்க போகுது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே இந்த ஐகான்ஸ்லையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் என்ன விஷயம் அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி இது எல்லாமே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ராப் அவுட் ஆகுறீங்க, இல்லை வந்து நெக்ஸ்ட் நம்ம ஜேஇ படிக்கணும், நீட் படிக்கணும், அது வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதனோட கிராஷ் கோர்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதுவுமே உங்களுக்கு இதில் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கன்சிஸ்டான ஒரு விஷயமா, ரொம்ப அட்வான்ஸ்டான பியூட்டிஃபுல்லாக அழகாக ஒரு விஷயம் நம்மளுக்கு இதில் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஓகே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோமே. ஸோ இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி எடுத்தாச்சு, இப்போ உள்ள வரோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன லெசன்ஸ் எல்லாமே இருக்கு, அதில் எவ்வளோ வீடியோஸ் இருக்கு, அதில் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது முதற்கொண்டு உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆக போகுது. ஓகேவா? ஸோ அப்படி நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா ஓகே நம்ம அந்த கிளிக் பண்ணி போயிடுவோம். ஸோ அப்படி போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்மளுக்கான வீடியோ பிளே ஆக போகுது. அதாவது உங்களுக்கு எந்த டாபிக் வேணும், நம்மளுக்கு டாபிக் பேஸ்டாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டாபிக் வேணுன்றதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு சூப்பர்பான நம்ம டீமோடைய ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கற்றுருக்கீங்க, உங்களுக்கு இது எவ்வளோ புரிஞ்சிருக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு குவிஸோட ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு டாபிக்ஸ் ஒரு லெசனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து குவிஸஸ் இருக்கும். ஸோ அந்த குவிஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா நீங்கள் எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்க நீங்கள் ரீகாலும் பண்ணிக்க முடியும். நாங்கள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதோட உங்களோட ஸ்கோர்ஸ் பார்த்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்றதை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ உங்களோட ஸ்கோர் போர்ட் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் நாங்கள் இதுலேருந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிலேயே ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் கொடுக்கணும் அப்படின்றத எய்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் உங்களோட கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அதாவது உங்களோட ஜூனியர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ மறக்காம நீங்க தான் அவங்களுக்கு சொல்லணும். அதாவது நீங்க தான் வந்து நம்ம சேனலை பார்த்துருக்கீங்க, அதுல எவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த சேனல்ல இருந்து இவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கிறது ஆப்பா வரும்போது அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்க தான் மற்றவங்களுக்கு சொல்லி நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணி நீங்க தான் வந்து எல்லாருக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இந்த நம்ம வீடியோஸ் எல்லாமே நல்லா கண்டிப்பா பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே.
நெக்ஸ்ட் இதுல நம்ம லாங் ஆன்சர், அதாவது நம்ம கடைசியா பார்த்துருந்தோம்ல 7th லெசன், ஸோ அதனுடைய லாங் ஆன்சர் வந்தாச்சு. ஓகேவா? ஸோ புக் பேக்ல இருக்கக்கூடிய லாங் ஆன்சர்ஸ் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ 6 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் புக் இன்சைட்ல இருக்கக்கூடிய 3 கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து எல்லா எஃபெக்ட்ஸ் ஆன் ரேட் ரியாக்ஷன் ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது எல்லாமே பார்த்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 8. லெசன் நம்பர் 8ல இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கா. அதே மாதிரி லாங் ஆன்சர்ஸ். ஓகேவா? லாங் ஆன்சர்ஸ் இங்கே உங்களுக்கு இருக்கு. ஓகே, இதில் நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா ஆஸ்ட்வல், ஹெண்டர்சன், pH, dissociation constant, degree of hydrolysis of salt, ஸோ இந்த டாபிக்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எல்லாமே பார்த்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் என்னன்னா யூனிட் 9ல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்மளுக்கு ஷார்ட் ஆன்சர் இதோட முடியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாங் ஆன்சர் பார்க்கணும். ஸோ அந்த லாங் ஆன்சர் என்னன்றது இங்கே உங்களுக்கு இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து எல்லா செல், ஆல் செல்ஸ், பேட்டரிஸ், கேத்தோட் ஆனோட் ரியாக்ஷனு, இதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ், கோல்ராஷ் லா, நென்ஸ்ட் ஈக்குவேஷன், இது எல்லாமே நம்மளுக்கு 9th லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்னன்னா 10th லெசனில் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே இருக்குது. அதாவது 21 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே லாங் ஆன்சர்ஸ். ஸோ லாங் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 இருக்கு. ஸோ இதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நம்ம 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. இதோட நம்மளுக்கு வந்து 10 லெசன் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ 11th லெசன் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கு. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மறக்காம. ஸோ இதோட நம்மளுக்கு ஷார்ட் ஆன்சர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட் ஆன்சர் முடிஞ்சதுக்கு அப்புறமா லாங் ஆன்சர்ஸ். ஸோ லாங் ஆன்சர், அதாவது நான் வந்து ஆர்கானிக்கே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா, இது எப்படி படிக்கிறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதில் இருக்க கொஷின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து 12th லெசனில் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட நமக்கு ஷார்ட் ஆன்சர் முடியுது. நெக்ஸ்ட் லாங் ஆன்சர். லாங் ஆன்சரில் நம்ம 8 கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கணும். ஓகேவா? அதாவது இது வந்து நம்மளுக்கு 12th லெசன். ஓகேவா? 12th லெசன்ல கார்பாக்சிலிக் ஆசிட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிஹைட், பென்சாயிக் ஆசிட், அசிட்டமைட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 13th லெசன்ல இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஷார்ட் ஆன்சர்ஸே நம்மளுக்கு இது வரைக்கும் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் லாங் ஆன்சர்ஸ். ஸோ லாங் ஆன்சர்ஸ் இது வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் லாங் ஆன்சரில் நம்ம 7 இங்கே முடியுதா. இதனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ப்ரிப்பரேஷன், யூசஸ் ஆஃப் அனிலின், பென்சின், டைசோனியம் குளோரைடு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூனிட் 14ல இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம அடுத்து லாங் ஆன்சர். லாங் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் 2 இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் பேலன்ஸ் 11 இங்கே இருக்கு. ஓகேவா? இதில் நம்மளுக்கு விட்டமின் டிஃபிஷியன்சி, டிசீஸ், ஃபங்க்ஷனு, ஸ்ட்ரக்சரு இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான 5th கொஸ்டின், அதாவது 15th லெசன். சாரி, ஸோ 15th லெசனில் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? அந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் நம்மளுக்கு இதோட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் லாங் ஆன்சர். ஸோ லாங் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது இங்கே 9 கொஷின்ஸோட நம்மளுக்கு ஓவர் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு யூனிட் வைஸ்டாக இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர், புக்கின் அண்ட் புக் பேக் எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம படித்தா மட்டும் போதாது, ஸோ அவங்களையும் அனுப்பி படிடா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு வீணா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.